யாரோ மனதிலே ஏனோ கனவிலே என்னாச்சு? மறந்துட்டு நிக்கிறியா? என்னது? அதாண்டி எப்பவும் ஒரு டைலாக் அடிச்சு விடுவியே, யுவன் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இங்க இருந்து போங்க அப்படின்னு முறைச்சிட்டு நிப்ப. என்ன நக்கலா? இல்ல விக்கல். இங்க பாருங்க இவன், ரொம்ப கடுப்பேத்துறீங்க நீங்க. உங்களை யார் இங்க வர சொன்னது? ஏற்கனவே எங்க அம்மா உங்க மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஹே பொண்டாட்டி. என்னது? ஹே புட்டி, உங்க அம்மா கடுப்புல இருந்தாலும் சரி, அடுப்பு மேல ஏறி நின்னு டண்டனக்கா டனக்கு டக்கான்னு டான்ஸ் ஆனாலும் சரி, நான் உன்னை பார்க்க வரத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க பேச்சு, நடந்துக்கிற விதம் எல்லாமே மாறி போச்சு. நீங்க எவ்வளவு டீசென்ட்டான ஆளா இருப்பீங்க, ஆனா இப்பலாம் இவ்வளவு லோக்கலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் லோக்கல் தாண்டி. அது கரெக்ட் தான், ஆனா உங்க பேச்சு, நடவடிக்கை எல்லாமே ரொம்ப மாறிடுச்சு இவன். நீங்க சரியே இல்ல. நீங்க பண்ண தப்பெல்லாம் வந்து என்கிட்ட சாரி கேப்பீங்கன்னு பார்த்தா என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆசை பாரு உன்னை வெறுப்பேத்தணும்னு. நீ லூசு மாதிரி எதையாவது யோசிச்சுட்டு இருந்தீனா, இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், நான் அதை பண்ணல. யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது நீயே இதெல்லாம் புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் எதுக்கு இந்த டாபிக்லாம்? அதெல்லாம் விடு. ஆமா, படிச்சு முடிச்சிட்டியா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? மதியம் எக்ஸாம் ஹால்ல ஏதோ திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி திருன்னு முழிச்சிட்டே இருந்த. அதான் கேக்குறேன், ஒழுங்கா படிச்சிருக்கியா இல்லையா? இங்க பாரு மகா, நம்மளோட பிரச்சனை எதுவும் உன் படிப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் எனக்கும் தெரியும். நான் ஒன்னும் திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்கல. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எது யோசிச்சுட்டு இருந்தியா? என்ன யோசிச்சுட்டு இருந்த? எழுதலாமா வேணாமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஃபார்முலா மறந்துச்சு, அதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஃபார்முலா? அதுதான் EXY = E + 1/11. ஏய், அது ரொம்ப ஈஸிடி. எது ஈஸியா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். EXY = E + 1/11. ஹலோ ஹலோ, அதுக்கப்புறம் சொல்லுங்க. அவ்வளவுதானே? இப்ப பாரு, x - 1 E + y. போதும் போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒன்றும் நீங்க எனக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டாம். எனக்கு எல்லாம் தெரியும். அடி, நீதானடி கேட்ட? அது உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஓ, எனக்கே டெஸ்டிங்கா? ரொம்ப சீன் போடாதீங்கன்னு. உங்களை விட நான் நல்லாவே படிப்பேன். ஓ, அப்படியா? சரி, ஒரு பெட் கட்டலாமா? என்னது? அதான் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கே, யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு பாத்துறலாம். இதெல்லாம் ஒரு பெட்டா? சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். சரிடி, அதையும் பாத்துறலாம். பார்க்கலாம் பார்க்கலாம், கிளம்புங்க. ஏய், என்னடி துரத்திட்டே இருக்க? இதுக்காகவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்? அங்க பாரு, கேட் எகிரி குதிச்சு மாடி வரைக்கும் வந்திருக்கேன். நீங்க அந்த வினையை தாண்டி வந்தாலும் நான் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன். விண்ணை தாண்டி வருவாயா? ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. மேல எங்க அம்மா வந்துட்டு அவ்வளவுதான், பிரச்சனை ஆயிரும். ஓ, அவங்க வந்துருவாங்கன்னு தான் பயப்படுற. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கும் பிரச்சனை தான். உங்க மேல நான் கோவமா இருக்கேன். இங்க இருந்து போங்க. பட் எனக்கு போக தோணலையே. எனக்கு எப்ப போக தோணுதோ அப்பதான் போவேன். அவருக்கு என்னடா ஆச்சு? வர வர இப்படி நடந்துக்கிறாரு. ஏய், என்னடி சும்மா பாத்துட்டு நிக்கிறேன், ஏதாவது பேசு. என்னது? உங்ககிட்ட நான் பேசணுமா? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் இல்ல. நீங்க போகலன்னு என்ன, நான் கீழே போறேன். பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே, நீளும் காலம் வேண்டும், வாராயோ அருகிலே. இப்படி நடந்துக்கிறீங்க வர வர. நீங்க பண்ண தப்பு நீங்க பண்ணலன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம். யுவன், யுவன், என்ன பண்றீங்க நீங்க? அன்னைக்கு பீச்ல வச்சு ஒரு கேம் சொல்லி கொடுத்தியே, அதை தான் விளையாட போறோம். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட பூவே, காதல் பூக்கும் பூவே, சாரல் வீசும் நீரம், என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம். என்னடி சொல்லாம அப்படி சைலண்ட் ஆயிட்ட? யுவன், வேணாம். எனக்கு வேணுமே. இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? ஏய், நீ சொல்லி கொடுத்த அந்த கேம அன்னைக்கு என் கண்ணை கட்டி விளையாட வச்ச. இன்னைக்கு கண்ணை கட்டாமே விளையாட போறேன். இது என் புட்டியோட அழகான 2 கண்ணு. இது முந்திரி பழம் போல ஒரு மூக்கு. 2 ரோஜா இதுல ஒட்டி வச்ச மாதிரி அழகான உதடு. வலம்புரி சங்க போல கழுத்து. அடுத்து யோ வேணாம், உனக்கு கொன்றுவேன். ஏய், நீ தானே அன்னைக்கு சொல்ல சொன்ன. அன்னைக்கு நீ குட் பாயா இருந்த, ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப பேட் பாய்.
அதனால நீ சொன்னாலும் சொல்லிடுவேன். வேணாம், இங்க இருந்து போ. ஏய், நீ தானே சொன்ன கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேல என்னன்னு சொல்ல சொன்னல, நான் சொல்லிட்டு போறேன்டி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கிளம்புன்னு சொன்னல. அதான் அன்னைக்கு நீ குட் பாயா இருந்த. இன்னைக்கு நீ வெரி வெரி பேட் பாய். கிளம்பு, கிளம்பு. விடு, என்ன விடு, 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 யுவன் விடு. மகா, ஹேய், என்னடி கனவா? அப்படியே கனவு கண்டுட்டு போய் கம்பத்துல மோதிராத. அவன் தூங்கும் போதுதான் கனவு வரும். நீ மட்டும் தாண்டி போற வர இடத்துல நின்னுட்டு கனவு காண்ற. என்னது கனவா? ஏன் மகா, அது எப்படி நின்னுட்டே கனவு காண்ற? எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. இந்த கோபத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. சரி போ. ஏன் வீடு, நீங்க தான் இங்க இருந்து போகணும். ஏம்மா ராஜேஸ்வரி, உன் பொண்ணு என் கூட நின்னு கடலை போட்டுட்டு இருக்கா. ஏங்க, உங்களுக்கு என்ன கீர்க்க பிடிச்சிருக்கு? உங்களை நான் வரேன். ஹே செல்லம், ஐ லவ் யூடா. பாவம் என் செல்லம், கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ. போவோம். நம்ம பாட்டுக்கு பாக்குற வேகத்துல எகிரி குதிச்சு வந்துட்டோம். இப்ப எப்படி போறது? கீழே போனா இவங்க அம்மா கிட்ட மாட்டிடுவோம். யார் அந்த தொப்பி மாண்டியன்? மகா வீட்டுக்கு நேரா நிக்கிறான். மகா, 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 எந்திரிமா. மகா, மகா, கண்ணை திறந்து பாருடி. ஏய், உனக்கு ஒண்ணும் இல்ல. மகா, எந்திரி. மகா, எந்திரி மகா. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு தொடுற? முதல்ல எந்திரா. மகா, எந்திரிமா. சாந்தி பாட்டி, தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வா தம்பி. டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. எந்திரா. மகா, எந்திரிமா. மகா, கண்ணை திறந்து பாருடி. டேய், உன்னதாண்டா சொல்றது காதுல விழல. இப்ப எந்திரிக்க போறியா இல்ல தரதரன்னு உன பிடிச்சு இழுத்துட்டு போய் வெளிய போடவா? சாந்தி பாட்டி, தண்ணி கொண்டு வாங்க. இதோ வந்துட்டேன் தம்பி, ஒரு நிமிஷம். மகா, கண்ணை திறந்து பாருடி. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான். ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? நான் பயந்தே போயிட்டேன். ஏய், கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்லடி. என்னடா தங்கம், உன்னதான் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. என்னடா தங்கம், உன்னை யாரடா கிச்சனுக்குள்ள வர சொன்னது? டேய், அதான் என் பொண்ணு கண்ணை முடிச்சிட்டால, வெளிய போடா. ஏய் மகா, என்னடி அமைதியாவே இருக்க? ஏதாவது பேசு. சாதம் உன் மேல எதுவும் படலையே. என்னடா தங்கம், அமைதியாவே இருக்க? ரொம்ப பயந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, உள்ள எந்திரிச்சு போ. நான் ஒரு பைத்தியக்காரி. குக்கரை வச்சு விட்டுட்டு வெளியே போய் நின்னுட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விடுங்க இவன். மகா, சாதம் எதுவும் மேல படலையே. அதெல்லாம் இல்ல, குக்கர் லேசா கால்ல விழுந்துருச்சு, அது மட்டும்தான். வேற ஒண்ணும் இல்ல. என்ன விடுங்க. டேய், அதான் என் பொண்ணு சொல்றாள, விடுடா. மகா, கால்ல அடிபட்டிருக்கல, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். அதெல்லாம் வேணாம், வீட்ல மருந்து போட்டாலே சரியாயிரும். என்ன விடுங்க. தம்பி, உன் கை பாரு, நீ தடுக்க வந்து உன் கையில பட்டிருக்கு. ஏங்க, உங்க கையில சாதம் பட்டிருக்கு. இந்நேரம் பொத்து போயிருக்கும். வாங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். ஏய், எனக்குலாம் ஒண்ணும் இல்லடி. அதெல்லாம் தானா சரியாயிரும். உன் மேல படலல்ல. எனக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு லேசா கால்ல பட்டுச்சு, அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு சாதம் உங்க கையில பட்டிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஏரியும். வாங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். ஏய் மகா, பைத்தியக்காரி, உன் மனசு மாத்துறதுக்கு அவன் டிராமா போட்டுட்டு இருக்காண்டி. அட என்னமா நீங்க? பாப்பாவை காப்பாத்துறதுக்காக அந்த பையன் தன் உயிரையே பொருட்படுத்தாம உள்ள வந்திருக்கான். நீங்க என்னடானா அந்த பையனை போய் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? சாந்திமா, நீங்க கவனக்குறைவா குக்கர் இப்படி வச்சுட்டு போனாலதான் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீங்க தானே போய் வெளியே துணி எடுத்துட்டு வர சொன்னீங்க. நான் சொன்னதான், அதுக்காக குக்கர் அப்படியே வச்சுட்டு போவீங்க? இது ஆஃப் வச்சுட்டு அப்புறம் போயிருக்கலாம்ல. ச்சே, தப்புதாம்மா, ஏன் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. மகா, ஏந்திரி. நான் உள்ள கூட்டிட்டு போறேன். அரவணை இருக்கட்டும் யவன். இதுக்கு மேல இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துடும். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன் மகா. நானே போய்க்கிறேன். ப்ளீஸ் மகா, இந்த மாதிரி நிலைமையில உன்னை என்னால தனியா விட முடியாது. நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. நீ மருந்து போட்டுட்டு ரெஸ்ட் எடு. ரொம்ப முடியலைன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல யுவன், அதெல்லாம் வேணாம். மனசுல ஏற்பட்ட வலியை விட இதெல்லாம் கம்மிதான். இப்ப அதை பத்திலாம் பேச வேணாம் மகா.
நீ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். டேய் டேய் என் பொண்ணை விடுறா. ஏம்மா என்னம்மா நீங்க? அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். உங்க பொண்ணுக்கு நல்லா தானே செய்றான். கிழிச்சான். அவன் பணத்துக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் உங்களால தான். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுங்க. ச்சே, இந்த வீட்ல கொஞ்சம் கூட எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. இந்த குக்கரை நம்ம எத்தனை நாள் பயன்படுத்தி இருக்கோம், ஆனா இப்படி ஆனதே இல்லையே. ஐயோ பாவம் மகா பாப்பா, எல்லாம் நம்மளாலதான். ச்சே, பாப்பா ரொம்ப பயந்துருக்கும். மகாமா, ரொம்ப பெயினா இருந்தா சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ஈவன். என்னால உங்க கையில வேற அடிபட்டுருச்சு. சாரி, மருந்து போட்டுருங்க. ஏய், என்னோட காயம்லாம் தானா ஆறிடும்டி. ஆனா நீ கஷ்டப்படுறதுதான் என்னால பார்க்க முடியாது. உனக்கு வலிக்குதுன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேணும். நீங்க கிளம்புங்க ஈவன். மகா, சாந்தி பாட்டி கிச்சன்ல இருக்காங்க. நீ போய் கூட்டிட்டு வா. என்னம்மா, இப்பதானே நீ கிச்சன்ல இருந்து வந்த. நீயே பேசிட்டு வர வேண்டியதானே. இப்ப நான் போய் கூட்டிட்டு வரணுமா? ஹேய், போய் கூட்டிட்டு வாடி, நான் மறந்துட்டேன். மகா, சாந்தி பாட்டியை துணி எடுக்க சொல்லி அம்மா தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஏன் நம்ம கிட்ட கிச்சன்ல இருக்காங்கன்னு போய் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர சொல்லணும்? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இவன் மேல எந்த தப்பும் இல்லையோ? சேச்சா, அப்படி இருக்காது. இவன் பணத்துக்காக இந்த வேலையை பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அம்மாவும் ஏதோ கேம் ஆடுறாங்க. எதுக்காக என்ன வேணும்னே கிச்சனுக்குள்ள அனுப்பணும்? அப்போ என்ன கொல்ல பாக்குறது? அம்மாவா? இவன் இதை பண்ணவே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவர் சீக்கிரமா இதை நிரூபிக்கணும். நான் அவர்கிட்ட திரும்ப பேசிட்டா அவர் இதை ஈஸியா விட்டுருவாரு. கொஞ்ச நாள் பேசாம இருந்தாதான் நம்மள தெரிஞ்சிருக்கிற வழியிலேயாவது அவரோட பக்கத்துல இருக்கிற உண்மையை அவர் நிரூபிச்சிருவாரு. என்னை சுத்தி என்னதான் நடக்குது? எதுக்காக பெத்த அம்மா என்ன கொள்ள நினைக்கணும்? மகா, நான் தான் உங்களுக்கு கிளம்ப சொல்லிட்டேனே, இன்னுமா நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க யுவன். சரிடாமா, நீ பார்த்துக்கோ, பார்த்து சேஃபா இரு. அஜய், சாரிடா. நான் வரும்போது யுவன் என்னை பார்த்துட்டான். டேய், உனக்கு கொடுத்ததே ஒரு வேலை தான், அதையும் உருப்படியா பண்ணாம வந்துட்டேன். சாரி மச்சான், அவன் பாப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவன் என் முகத்தை பார்க்கல. அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். சரி, அங்கே என்ன நடக்குது சரியா தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த லேடி அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். டேய், எதுக்குடா இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம்? பேசாம அவங்க முன்னாடி போய் நின்று. இல்ல இல்ல, அதுக்கான நேரம் இன்னும் வரல. அவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்காம நான் அவங்க முன்னாடி போய் நிக்க முடியாது. மச்சான், நீ தேடிட்டு இருக்கிறவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. அவங்க உயிரோட தான் இருக்காங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க முன்னாடி போய் நான் நிக்க முடியும். அது வரைக்கும் நான் யாருன்னு இவங்க யாருக்கும் தெரிய வரக்கூடாது. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா யுவன் இருக்கும்போது என்ன எதுக்காக கொண்டு போய் நிறுத்துற? டேய், யுவன் சின்ன பையன், இந்த விஷயத்தை பத்தி எதுவும் முழுசா தெரியாது. அதுவும் அந்த பொம்பளை பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக தான் உன்னையும் அங்க பாதுகாப்பா நிறுத்தி வச்சிருக்கேன். சரி, அப்ப நம்ம நெக்ஸ்ட் பிளான் அடுத்து என்ன? நம்ம கொச்சின் போறோம். டேய், என்னடா ஏதோ கொய்யாப்பழம் வாங்க போறோங்கிற மாதிரி கொச்சின் போறோங்கிற? டேய், உடனே எப்படி கிளம்ப முடியும்? அதெல்லாம் முடியும், ஆல்ரெடி டிக்கெட் போட்டாச்சு. ஆனா எதுக்குடா? நமக்கு வேலை இங்கே தானே இருக்கு. ரகுவுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்காக நித்யா கொச்சின் வரைக்கும் போயிருக்காங்க. அங்க போறது பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போய் ரகுவை பத்தி முழுசா விசாரிச்சாங்கன்னா அப்புறம் என்ன பத்தின விஷயமும் தெரிய வந்துடும். ஷப்பா, தலையே சுத்துது. டேய், இத்தனை பேரையும் சமாளிச்சு உண்மையை எப்படிடா வெளியே கொண்டு வர போற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நம்ம கொச்சின் போறோம். ரகுவை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் நித்யாவுக்கு தெரிய வரக்கூடாது. சரி மச்சான், அப்ப நான் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். இருடா, உங்க அம்மா தான் கொச்சின் போனோன்னு இவ்வளவு ஆசையா கூட்டிட்டு வந்திருக்கான். அவளை விட்டுட்டு நம்ம 2 பேரும் எப்படி வெளியே போறது? அப்படிங்கிறியா? சரி, போலாம். ஆனா அதித்தி குட்டி, உங்க அம்மா தனியா குளிச்சிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டா அவளை யார் பாத்துக்கிறது? ஏய், இருடி, நானும் வந்துக்கிறேன். நித்யா, நீ பொறுமையா குளிச்சிட்டு வா, நான் வெயிட் பண்றேன்டி. ஏங்க, நான் வரதுக்குள்ள அவ உங்களை அவசரப்படுத்திட்டே இருப்பா. நீங்க முதல்ல கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். டோரை லாக் பண்ணிட்டு உள்ள ஒரு ஸ்பேர் கீ மட்டும் வச்சுட்டு போங்க.
இல்ல குட்டி, கொஞ்ச நேரம் பொறுடா, அம்மா வந்தது போவோம். பாவம்ல அம்மா. உங்க பீச் ரொம்ப அழகா இருக்குப்பா. நம்ம போலாம். அம்மா அப்பா வருவாங்க. நீ சொன்னா கேட்க மாட்டியே. சரி வா. நித்யா, பார்த்து சேஃபா இருந்துக்கோ. நான் வெளியில பூட்டிட்டு போறேன், நீ ஸ்பேர் கீ வச்சு ஓபன் பண்ணிரு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கிளம்பலையா? ஒரு 2 நிமிஷம் இருங்க, நானும் வந்துடுறேன். போயிட்டாங்க. ஆனா 2 தடவை டோர் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆச்சு. யாரோ உள்ள வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. யாரா இருக்கும்? அடாடி, ஏய் ஒன்ன தாண்டி. அடியே, கூப்பிடு என்னன்னு கேட்காம நிக்கிறேன். ஏய் ஒன்ன தாண்டி. என்ன கூப்பிட்டீங்களா? ஏய் இத்தனை தடவை கூப்பிடுறேன், கூப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். என்ன நினைப்புல நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா 2 பேரும் இப்பதானே போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க. என்னோட பர்ஸ மறந்து இங்கே வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். ஓ, அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் வந்தீங்களா? நானா? லூசாடி நீ? கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்கிட்டு இருக்கேன் என்ன? இப்பதானே உன் கண்ணு முன்னாடி வரேன். ஆமால. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க ரூம்குள்ள வந்துட்டு போனாங்க. ஏய் நான் வெளியே லாக் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸ்பேர் கீ உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். யார் வந்திருக்க முடியும்? இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல அப்படி யாரும் கீ ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. இல்லங்க, நான் குளிச்சிட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க போகும்போது டோர் க்ளோஸ் பண்ணால அந்த சவுண்டா இருக்கும். இல்லங்க, செகண்ட் டைமும் சவுண்ட் கேட்டுச்சு. ஏய் ஏதாவது கனவு இது கண்டியா என்ன? நான் ரெடி ஆயிட்டு வெளியே வரும்போது யாரையுமே காணோம். யார் வந்திருப்பா? ஏய் நித்யா, அப்படிலாம் யாரும் உள்ள வந்துக்க முடியாது. இப்ப கூட நான் தான் டோர் ஓபன் பண்ணி வரேன். ஓ, அப்படியா? ஒருவேளை பக்கத்து ரூம் டோரா இருக்குமோ? மேபி இருக்கலாம். சரி நீ ரெடி ஆயிட்டல, வா போலாம். போலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டைம்ல என்ன எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன், அவசரப்படாதீங்க. ரொம்ப தாண்டி பில்டப் கொடுக்குற. நானும் பார்க்க தானே போறேன். அப்பா, இப்பவும் பர்ஸ் மறந்துடாதீங்க. அப்பதான் எனக்கு டாய்ஸ்லாம் வாங்க முடியும். உனக்கு உன் பிரச்சனை? ஏய் நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ அவளை கூட்டிட்டு வெளியே போ. இல்ல எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு கன்ஃபார்மா தெரியும், யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. ஹே லூசு, அப்படிலாம் யாரும் வந்திருக்க முடியாதுடி. நான் தான் சொல்றேன்ல, நான் வரும்போது டோர் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. நான் வெளியே வரும்போது கூட ஏதோ ஒரு நிழல பார்த்தேன். ஆனா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? நீங்க தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைச்சு நானும் பேச்சு கொடுத்துட்டே வந்தேன். ஏய் நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. முடிச்சிட்டே கனவு கண்டிருக்கு. நான் என்ன லூசா ரகு? நிஜமாவே நான் யாரையும் பார்த்த ரகு. ஏற்கனவே நடந்த பிரச்சனையால நீ இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. இந்த ரூம்ல ஒன்னே என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. ஆமால, நீ நான் அதிதி 3 பேரே இருக்கோம். வேற யாருமே இல்லடி. நீ என்ன நம்பு. அப்படி ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இல்ல ரகு, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. சரி, நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம். நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, இப்போ அங்க போகலாம். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. டைம் வேற ஆயிட்டே இருக்கா? அப்படி என்னதான் பண்ண போற? அது சர்ப்ரைஸ். இருடி, பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அதிதி, அப்பாவுக்கு தெரியப்படுத்த கூடாது. இந்த அதிதியை எங்க 2 பேருக்கும் gift தான். நான் குளிச்சிட்டு இருக்கும்போது 2 தடவை டோர் சவுண்ட் கேட்டது உண்மை. ஆனா வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா யாரு?